திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியா திருமாவளவன் அவர்கள் உண்மையை உடைத்திருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ விஜய் திருமாவளவன் அவர்களோட கூட்டணி தமிழகத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு கூட்டணியாக இருந்தது. ஸோ முதல் விஜய் அவர்களை விமர்சனம் செய்தது திருமாவளவன் அவர்கள் தான். முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாட்டை நடத்தி முடித்திய பிறகு திருமாவளவன் அவர்களை தான் கூட்டணிக்கு அழைத்தது. தொடர்ந்து கூட்டணிக்கு அழைத்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் நிராகரித்து கொண்டே இருந்தார்கள். இப்போ ஆட்சி பிடித்த அப்புறமா திருமாவளவன் அவர்கள் கூட்டணிக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ திருமாவளவன் மீது சில குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதாவது துணை முதலமைச்சர் பதவி கேட்டார், முதலமைச்சர் பதவி கேட்டார், ஸோ மினிஸ்டரில் பதவி கேட்டார், அப்படி இப்படி நிறைய குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கான பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் கூட்டணியை சேருவதற்கு முன்பு விஜய் கூட நான் கால் பேசியிருந்தேன். அப்போ நான் துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கேட்கல. ஸோ அவங்களே டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ விஜய் எடுத்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு துணை முதலமைச்சர் பதவி தமிழகத்திற்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவை விஜய் அவர்கள் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவையில் சீட் கேட்கல. ஸோ எங்களுக்கு அமைச்சரவை வேண்டும் நான் அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. நாங்கள் வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் உங்களுக்கு அமைச்சரவை கட்டாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்மையாக உடைத்திருக்காங்க. ஸோ விஜய் கூட நாங்கள் அமைச்சரவையில் இருந்தாலும் எப்போ வேணால் கூட்டணி விலகலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை திருமாவளவன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இது அரசியல் வட்டாரத்தில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.